வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். அமெரிக்க வெளியுறவு கொள்கையின் போக்கை ஜனாதிபதி டிரம்ப் நிச்சயமாக மாற்றி வருகிறார். சீனாவின் நட்பு நாடுகளை பெய்ஜிங்கில் இருந்து விலக்க முயற்சிக்கின்றார். அதற்காக சீனாவின் எதிரி மற்றும் அமெரிக்க நண்பர்களை விட்டு விலகி போகிறார். இதுதான் அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான் என்ற முக்கோண ராஜதந்திரத்தில் நடப்பது. சீனாவின் அனைத்து காலநிலை நண்பன் பாகிஸ்தானை பெய்ஜிங்கில் இருந்து விலக்க முயற்சிக்கிறார். அதற்காக சீனாவின் எதிரி மற்றும் அமெரிக்க நண்பனான இந்தியாவை விட்டு விலகி போகிறார். இது அவர் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக செயல்படாமல் போகலாம். உக்ரைனில் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்ற அவரது வேண்டுகோளை மாஸ்கோ நிராகரித்த பின்னர் வெள்ளை மாளிகை இஸ்லாமாபாத்தை கவர முயற்சிக்க தொடங்கியது. அதற்கு பெரிய அளவிலான முயற்சி எதுவும் அவசியமில்லாமல் என்பதற்கு முதல் எண்ணெயாக உருகுகிறது பாகிஸ்தான். ஆனால் அந்த எண்ணெயை தலையில் தேய்க்க முடியுமா என்பதுதான் கேள்வி. தவறான எண்ணெய் தலைமுடியை பதம் பார்த்துவிடும். இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானுடனான பாகிஸ்தானின் கொந்தளிப்பு இருந்த போதிலும் அணு ஆயுதம் ஏந்திய முஸ்லிம் சக்தியான பாகிஸ்தானுடன் உறவுகளை ஆழப்படுத்த ஜனாதிபதி டிரம்ப் நகர்ந்துள்ளார். இஸ்லாமாபாத் சமீபத்தில் அமெரிக்காவுக்கு சிறைபூட்டப்பட்ட அரிய பூமி பாகங்கள் மற்றும் முக்கியமான கனிமங்களில் முதல் சாம்பிளை ஒரு பெட்டியில் வைத்து வழங்கியது. இது பாகிஸ்தானின் கனிமங்களின் சுத்திகரிப்பு மற்றும் செயலாக்கத்திற்கான $500 மில்லியன் கூட்டு கட்டமைப்பை அறிமுகப்படுத்தியது. வாஷிங்டன் பாகிஸ்தானுடன் பல $1 பில்லியன் ஆயுத ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் நெருங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது. அதற்காக பாகிஸ்தானில் சக்திமிக்க ராணுவ தளபதி வெள்ளை மாளிகைக்கு பிரத்யேக விருந்துக்கு அழைக்கப்பட்டார். ட்ரம்ப் பாகிஸ்தானின் பெயரை உச்சரிக்கும் போதெல்லாம் பரவசமாக பாகிஸ்தான் ராணுவ தளபதி முனீரின் பெயரை உச்சரிக்கின்றார். வாஷிங்டன் இஸ்லாமாபாத் பல $1 பில்லியன் ஆயுத ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் பாகிஸ்தானின் F-16 விமானங்களின் வி அல்லது வைப்பர் அப்கிரேட் மற்றும் மேம்பட்ட வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணைகளுக்கு ஈடாக குறைந்த விலையில் அரிய பூமி பாகங்கள் மற்றும் முக்கியமான கனிமங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. F-16B அல்லது F-16 வைப்பர் விமானங்கள் 5வது தலைமுறைக்கு மிக நெருங்கிய விமானங்கள். F-16B அப்கிரேடை சீனாவுக்கு எதிராக தாய்வானுக்கு கொடுத்த அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு கொடுக்க தயாராகிறது. இரண்டுக்கும் இடையே உள்ள பெரிய வேறுபாடு, ஒன்று எதிரி நாட்டுக்கு எதிராக நட்பு நாட்டுக்கு உதவி செய்யும் உதவி, இரண்டாவது நட்பு நாட்டுக்கு எதிராக அந்த நட்பு நாட்டின் எதிரிக்கு கொடுக்கும் சலுகை. மிகப்பெரிய சூதாட்டம் இது. ட்ரம்ப் நிர்வாகத்தை பொறுத்தவரை அமெரிக்க பாகிஸ்தான் கூட்டணி மற்றும் ஒரு நடைமுறை ஒப்பந்தமாக தெரிகிறது. மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரை இது 3 தசாப்த கால அமெரிக்க இந்திய தந்திரோபாய முதலீட்டிற்கு நேரடி முதுகில் குத்தலாக இது எடுத்துக் கொள்ளப்படலாம். சமீப காலம் வரை அமெரிக்க இந்திய உறவு நிலையானதாக தோன்றியது. இந்த ஏப்ரல் மாதம் வரை அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் ஜெய்ப்பூருக்கு பயணம் செய்த போது பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் மற்றும் வாங்குவோர் சந்தைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை பாராட்டினார். சீனா மீதான இந்தியாவின் இயல்பான சந்தேகம் அமெரிக்காவின் ஆழமான ஒத்துழைப்பை உறுதி செய்வதாக தோன்றியது. இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீரில் 26 பொதுமக்களின் உயிரை பறித்து தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து அந்த நம்பிக்கை விரைவாக மங்கிவிட்டது. ஆபரேஷன் சிந்தூரில் தீவிரவாத உள்கட்டமைப்பை குறிவைத்து பாகிஸ்தானின் நிலப்பரப்பில் ஆழமாக துல்லியமான தாக்குதலை நடத்தி இந்தியா பதிலடி கொடுத்தது. அந்த விஷயத்தில் வாஷிங்டனின் எதிர்வினை புதுடில்லியை அதிருப்திக்குள்ளாக்கியது. மே 9ஆம் தேதி துணை ஜனாதிபதி வான்ஸ் பதற்றத்தை தணிக்க கோரிக்கை விடுத்தார் மற்றும் அமெரிக்கா தலையிடவில்லை என்பதை தெரிவித்தார். மறுநாள் போர் நிறுத்தம் எட்டப்பட்டது. பாகிஸ்தானுடனான நேரடி ராணுவ ஹாட்லைன் மூலம் அது பாதுகாக்கப்பட்டதாக இந்திய அதிகாரிகள் கூறினார்கள். அதே நேரத்தில் போர் நிறுத்தம் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தின் விளைவாகும் என்று ட்ரம்ப் கூறினார். இஸ்லாமாபாத் ட்ரம்பின் புதுக்கதையை விரைவாக ஆதரித்தது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் பின்னர் ட்ரம்பை இந்திய பாகிஸ்தான் போரை நிறுத்திய ஜாம்பவான் என்ற விதத்தில் உலக அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தகுதியானவர் என்று கூறினார். இதற்கு நேர்மாறாக புதுடில்லி ட்ரம்பின் உரிமை கோரலை முற்றிலுமாக நிராகரித்தது. பாகிஸ்தானுடனான தனது தகராறுகளில் இந்தியா 3ஆம் தரப்பு தலையீட்டை ஏற்காது என்று பிரதமர் மோடி பல முறை தெரிவித்தார். பிரதமர் மோடி கூறிய 3ஆம் தரப்பு வேறு யாருமல்ல, சாட்சாத் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தான். அது ட்ரம்புக்கு கொதிப்பை ஏற்படுத்தியது. மோடி இந்த நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொண்டு 2ஆம் நிலை தடைகளை விதிக்கும் ட்ரம்பின் முயற்சிகளுக்கு மத்தியில் ரஷ்யாவிலிருந்து இந்திய எண்ணெய் வாங்குவதை தொடர்ந்ததால் அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக 25% வரி விதித்து இறக்குமதி வரி விதிப்பை மொத்தம் 50% உயர்த்தியது. பின்னர் ஜனாதிபதி ட்ரம்ப் இந்தியாவின் பொருளாதாரத்தை இறந்துவிட்டது என்று கேலி செய்தார். மேலும் மருந்துகளுக்கு 200% வரிகளையும் தாமிரத்திற்கு 50% வரிகளையும் விதிக்கப் போவதாக அச்சுறுத்தினார். பாகிஸ்தானுக்கு ஆசியாவிலேயே மிக குறைந்த வரி விதிப்பை செய்தார். அதே நேரத்தில் அவரது நிர்வாகம் H-1B விசாக்களுக்கு $1,00,000 கட்டணத்தை அறிமுகப்படுத்தியது. இது அங்கீகரிக்கப்பட்ட மனுக்களில் 70%க்கும் அதிகமானவர்களை கொண்ட இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்களை பெரிய விகிதாசாரமாக பாதித்தது. வர்த்தகம் மற்றும் வர்த்தகத்துக்கு அப்பால் இந்த விளைவு நீண்டுள்ளது.
இந்த ஒருதலைப்பட்ச நடவடிக்கைகள் ஒரு பெரிய அளவிலான இந்திய அமெரிக்க ஒத்துழைப்பை குறைக்கின்றன. இதில் இந்தோ பசிபிக் பகுதியில் உள்ள குவாட் மற்றும் இஸ்ரேல், இந்தியா, அமெரிக்கா, ஐக்கிய அரபு அமீரக முன்முயற்சி I2U2 எல்லாமே கேள்விக்குறியில் நிற்கின்றன. ட்ரம்ப் பாகிஸ்தானை தழுவும் போது பாகிஸ்தானின் ஆழமான கட்டமைப்பு குறைபாடுகளை கவனிக்கவில்லை. இஸ்லாமாபாத் தன்னை அமெரிக்காவின் ஒரு விருப்பமுள்ள கூட்டாளியாக காட்டிக்கொண்டாலும் அது நிலையானதாக இல்லை. பாகிஸ்தானுக்கு சீனாவுடன் வெளியே வர முடியாத உறவு அனைத்து மட்டங்களிலும் இராணுவம் உட்பட உள்ளது. இஸ்லாமாபாத்தின் பொருளாதாரம் பலவீனமானது. குறைந்த தனிநபர் வருமானம், அதிக கடன் மற்றும் IMF ஆதரவை நம்பியிருப்பது ஆகியவை இஸ்லாமாபாத்தின் சுமைகளாக உள்ளன. அரசியல் ரீதியாக இஸ்லாமிய அரசியல் கட்சிகளின் எழுச்சி, உள்நிலை அற்ற தன்மை மற்றும் இராணுவத்தின் மீதான பலவீனமான பொதுமக்களின் கட்டுப்பாட்டை பாகிஸ்தான் அரசு எதிர்கொள்கின்றது. பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக செயற்படும் தீவிரவாத இயக்கங்களுக்கு தொடர்ந்தும் அடைக்கலம் அளிக்கிறது. இது சர்வதேச பாதுகாப்பு மதிப்பீடுகளால் ஆவணப்படுத்தப்பட்ட உண்மை. பாகிஸ்தானை எதிர்க்கும் ஆப்கானிஸ்தான் தாலிபான் படைகள் பாகிஸ்தான் தாலிபான் இயக்கங்களை ஆதரிக்கின்றன. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையேயான எல்லை பிரிட்டிஷ் ராஜ்யத்தால் நிறுவப்பட்ட டுராண்ட் எல்லைக்கோடு பஷ்டூன் தலைமையிலான ஆப்கான் தாலிபான்களால் அல்லது அந்த பிரிவின் பாகிஸ்தான் பக்கத்தில் உள்ள பல பஷ்டூன்களால் எதிர்க்கப்படுகின்றது. குறிப்பாக பாகிஸ்தானுக்கு எதிரான டெக்ரிக் தாலிபான் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்திற்கு பெரிய தலைவலியாக உள்ளது. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லை பகுதியில் கடத்தல், தீவிரவாத அச்சுறுத்தல்கள் மற்றும் பிராந்திய உறுதியற்ற தன்மையால் நிறைந்துள்ளன. இப்படியான பாகிஸ்தானை வைத்து ட்ரம்ப் எதை சாதிக்க முடியும்? மேலும் சீனாவுடன் பாகிஸ்தான் ஆழமாக பிணைந்துள்ளது. சீன அரசு சீன பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம், நெடுஞ்சாலைகள், மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் குவாடர் துறைமுகத்தை மேம்படுத்துவதில் $65 பில்லியன் மேல் முதலீடு செய்துள்ளது. பெய்ஜிங் CPECI சுரங்கம், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் விவசாயம் ஆகியவற்றால் விரிவுபடுத்தவும் உறுதியளித்துள்ளது. பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறையில் பாகிஸ்தான் சீன ஆயுதங்கள் மற்றும் பயிற்சியை சார்ந்துள்ளது. ஸ்டொக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் கூற்றுப்படி கடந்த சில ஆண்டுகளில் பாகிஸ்தானில் இறக்குமதி செய்யப்பட்ட ஆயுதங்களில் 81% சீனாவில் இருந்து போனவை. இதில் போர் விமானங்கள், ஏவுகணை மற்றும் ரேடார் அமைப்புகள் அடங்கும். எல்லை தாண்டிய பதட்டங்கள் இந்திய ராஜதந்திர மற்றும் ராணுவ கவனத்தை போட்டியிட்ட இமயமலை எல்லையிலிருந்தும் நேபாளம் மற்றும் பூட்டானில் பெய்ஜிங்கின் வளர்ந்து வரும் செல்வாக்கிலிருந்தும் திசை திருப்புவதால் இந்தியா மீதான பாகிஸ்தான் மோதல் நிலைப்பாட்டிலிருந்து சீனா பயனடைகின்றது. அமெரிக்கா இந்தியா கூட்டணி இப்போது பின்னடைவுகளை சந்தித்தாலும் அதிகரித்து வரும் வர்த்தகம், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் தந்திரோபாய சீரமைப்பின் 3 தசாப்தங்களாக கட்டமைக்கப்பட்டது. புதுடில்லி இந்த கடினமான சூழ்நிலையை சமாளிக்க கூடும், ஆனால் விளைவுகள் இல்லாமல் இல்லை. வில்சன் மையத்தின் தெற்காசிய நிறுவனத்தின் இயக்குனர் மைக்கேல் குகெல்மேன் குறிப்பிட்டது போல் டெல்லியை பொறுத்தவரை இவை அனைத்தும் அமெரிக்க பாகிஸ்தான் ஒத்துழைப்பை அமெரிக்க இந்திய உறவுகளை கெடுக்காமல் எவ்வளவு பொறுத்துக் கொள்ள முடியும் என்பதில் தான் உள்ளது. அமெரிக்கா பாகிஸ்தான் உறவுகள் தொடர்ந்தாலும் கடந்த பல ஆண்டுகளில் செழித்து வளர்ந்த ஒரு கூட்டணி இந்திய அமெரிக்க கூட்டணி. மைக்கேல் குகெல்மேனின் பார்வையில் இந்தியா அமெரிக்கா பொருளாதார, புவிசார், அரசியல் நலன்களுக்கு மிகவும் மையமாக உள்ளது. இந்தியாவுடனான நெருக்கமான, வெளிப்படையான மற்றும் கூட்டுறவு உறவு, முக்கியமான கனிமங்கள் முதல் பாதுகாப்பு மற்றும் இந்தோ பசிபிக் பாதுகாப்பு வரை சீனாவுடன் இணைந்த நிலையற்ற பாகிஸ்தானை நோக்கி எந்த ஒரு பரிவர்த்தனை சாய்வையும் விட நீடித்த வருமானத்தை அளிக்க வாய்ப்பு உள்ளது. போப்ஸ் பத்திரிகையின் சக பங்களிப்பாளரான டாக்டர் கம்ரான் புகாரி கூறியபடி, இந்தியா தனது புவிசார் பொருளாதார திறனை மேலும் கட்டவிழ்த்து விடக்கூடிய ஒழுங்குமுறை சீர்திருத்தங்களில் ஈடுபட தயாராகுமா என்பதை பார்க்க வேண்டும். சீனாவை சமநிலைப்படுத்த மோடி அரசாங்கம் பாதுகாப்பு முன்னணியில் களமிறங்க முடியுமா? இவை எளிதான கேள்விகள் அல்ல. அத்துடன் இவை எளிதான காலங்களும் அல்ல. அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் இந்தியாவுடன் சமநிலையை வைத்திருக்க முயற்சிப்பதில் வாஷிங்டன் தொடர்ந்து ஈடுபடும். புதுடெல்லி மற்றும் இஸ்லாமாபாத் ஆகிய இரண்டின் அதிர்ஷ்டமும் தெற்காசியாவின் அமைதியும் செழிப்பும் அமெரிக்கா பின்பற்றும் புதிய அதிகார சமநிலையை கொள்கைகளை பொறுத்தது.